10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Hi students, in this class we are going to continue the concept of cumulative distribution function. So last video la nariya sums paathom. அதே ஆர்டரில் இங்கேயும் 1 or 2 sums நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன் திஸ் வீடியோ we are going to discuss about the sum example 11.15. இந்த 11.15ல வரக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். let x be a random variable. let x be a random variable denoting the lifetime of an electrical equipment. எக்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரேண்டம் வேரியபிள்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேண்டம் வேரியபிள் எதை டினோட் பண்ணுது, லைஃப் டைம் ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். இப்போ நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே சொன்னோம், இப்போ கண்டினியூஸ் கேஸில் வந்து ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது சர்டன் லிமிட்டுக்குள்ளே தான் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ரியல் நம்பரோட லிங்க் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போது அந்த பர்டிகுலர் இன்டர்வல் போது இப்போ லைஃப் டைம் ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், இப்போ ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் லாஸ்ட்லேயே சொன்னோம், என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்போ லைஃப் டைம் ஆஃப் பல்ப் அப்படின்னு சொன்னோம் இன் ஹவர்ஸ். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் ஒரு பல்ப் எவ்வளோ எரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், லைஃப் டைம் சொன்னோம். அது பார்ட்டிக்கலாம் சொன்னேன், ஒரு 2 months வேரண்டி சொல்லி கொடுப்பாங்க, 3 months 4 months 1 year 6 months எவ்வளோ வேணாலும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் தேர் மே பி சான்ஸ். ஸோ அவங்க சொல்கிற பர்டிகுலர் டைம் பீரியடில் இன்னும் மேக்ஸிமம் கிடைக்கலாம், இல்லாட்டி மினிமம் கிடைக்கலாம், இல்லாட்டி நம்ம நேற்று வாங்கினது இன்றைக்கே கூட ப்ராப்ளம் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்காது, அங்கே தான் நம்ம ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறோம், ரைட்டா. இப்போ அது மாதிரி இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அதனுடைய லைஃப் டைம் தான் இங்கே எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிளை டினோட் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்னா எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, லைட் எடுத்துக்கலாம், ஃபேன் எடுத்துக்கலாம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், வாட் எவர் இட் மேபி, எதை வேணாலும் எடுத்துக்கங்க. பட் அது லைஃப் டைம்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் வேரண்டி சொல்லுவாங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே அதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஹேவிங் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு எப்பவுமே தெரியும், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன் த கண்டினியூஸ் கேஸ். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு KE power -2x ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. எக்ஸுக்கு 0ங்கிற வேல்யூக்கு மேலே நம்ம எடுக்கும்போது எதை ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம், K × E power -2x. எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ கேன் பி டேக்கன் as 0. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0 கூட போடலாங்கிறாங்க. எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0 கூட வரும் ஃபார் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன சொல்கிறாங்க, KE power -2x. எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாமா, 0ன்னு எடுத்துக்கலாங்க, ரைட். இதை டென்சிட்டி ஃபங்க்ஷனாக வச்சு ஸோ ஒரு 5 சப்டிவிஷன்ஸில் நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன பாருங்கள். ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் த வேல்யூ ஆஃப் K. கேங்கிற வேல்யூ இங்கே அன்னோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த K இதனுடைய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதான் ஃபஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் ஒன் பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிங்கிறத எப்படி சொல்லியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ரைட். தேர்ட் டிவிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2. ஸோ 2 கம்மியாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னவாக இருக்கும், இது ஒன்று. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், கால்குலேட் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸ் இஸ் அட்லீஸ்ட் ஃபார் 4 unit ஆஃப் டைம். 4 unit ஆஃப் டைமாக அட்லீஸ்ட் எக்ஸோட வேல்யூ அட்லீஸ்ட் ஃபார் 4 unit ஆஃப் டைம் நம்ம எடுத்தோம்னா அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, அதை கால்குலேட் பண்ணணும். திஸ் இஸ் ஃபோர்த் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸாக்ட்லி 3ல் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னவாக இருக்கும். So these 5 subdivisions we are going to find for using the function f of x equal to KE power -2x for x greater than 0, f of x equal to 0 for x less than or equal to 0. Here f of x is nothing but a probability density function. So in the density function வச்சு நம்ம இந்த 5 subdivisions கண்டுபிடிக்க போகிறோம், ரைட். சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுமா, ரைட். சொல்யூஷன்
First division, since f of x is a probability density function, so நமக்கு ஆல்ரெடி நிறைய சம்ஸ் நம்ம கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அது இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். எது சார்? இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இது டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ங்கிறது நமக்கு தெரியும். எப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் if and only if f of x is greater than or equal to 0 ஒரு condition, as well as integral minus into plus infinity f of x dx equal to 1. So in the probability density function and in the integral minus into plus infinity f of x dx equal to 1, இந்த ரிசல்ட் வச்சு தான் நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம்? the value of k கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேன்ட்டு கிடையாது, எந்த சம் எடுத்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்து இந்த அன்னோன் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டோன்னா இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்க, இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of x dx equal to 1, இதை வச்சு தான் நம்ம இந்த அன்னோன் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்? இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of x dx equal to 1 அப்படிங்கிற ரிசல்ட் வச்சு k வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ரைட். நான் look at the function again, f of x. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்கே ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பாருங்கள், 0 அண்ட் லெஸ் தேன் 0 கிரேட்டர் தென் 0. ஸோ 0வில் தான் நமக்கு டோட்டல் இன்டர்வல் ஸ்ப்ளிட் ஆக போகுது. அப்போ நமக்கு டோட்டல் இன்டர்வல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இந்த ஃபங்க்ஷன் எங்கே ஸ்ப்ளிட் ஆகுது? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும், மறுபடியும் 0 டு இன்ஃபினிட்டி, ரெண்டு கேஸஸ் ஸ்ப்ளிட் ஆக போகுது நம்பரில் என்ன பிரிச்சிங்கன்னா. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி f of x dx equal to 1 கேன் பி ஸ்ப்ளிட்டட் இன்ட்டு 2 இன்டகரல்ஸ். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி எப்படி பிரிக்கலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 f of x dxன்னு ஒன்று, ப்ளஸ் 0 டு இன்ஃபினிட்டி f of x dx equal to 1 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். ஏன் சார் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் 0 மோர் தென் 0 லெஸ் தென் 0வில் தான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ லெஸர் வேல்யூ ஆஃப் 0 கிரேட்டர் வேல்யூ ஆஃப் 0 வச்சு நம்ம இன்டர்வல் பிரிச்சுட்டோம். என்ன இன்டர்வல்? மைனஸ் இன்ஃபினிட்டி 0ன்னு ஒரு இன்டர்வல், 0 டு இன்ஃபினிட்டின்னு அனதர் இன்டர்வல். ரெண்டு இன்டர்வலினுடைய இன்டர்வல் வேல்யூவை சம் பண்ணி கிடச்ச ரிசல்ட் தான் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்? 1ன்னு வச்சுக்கிறோம். ரைட்? இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 f of x dx ப்ளஸ் இன்டர்வல் 0 டு இன்ஃபினிட்டி f of x dx equal to 1ன்னு கிடச்சதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், which implies இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு 0 f of x dxனுடைய வேல்யூ என்ன? ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது பாருங்கள், x less than or equal to 0 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? மைனஸ் இன்ட்டு 0. 0 கம்மிங்கிறதுக்கு எதை மீன் பண்ணுது? மைனஸ் இன்ட்டு 0ங்கிற அர்த்தம். ஸோ எக்ஸ் லெஸ் than or equal to 0ங்கிற வேல்யூ என்ன? f of x 0. அப்போ இந்த f of x இந்த மைனஸ் இன்ட்டு 0வில் ஃபங்க்ஷன் என்ன? இது 0ன்னு சொல்லிடும். அப்போ இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு 0 f of x என்ன எழுதிக்கலாம்? 0 இன்ட்டு dxன்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் 0 டு இன்ஃபினிட்டி, 0 டு இன்ஃபினிட்டினா இந்த கேஸ் 0க்கு மேலே x கிரேட்டர் தென் 0 தான் நம்ம என்ன சொல்லணும்? 0 டு இன்ஃபினிட்டின்னு சொல்ல போகிறோம். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 0ங்கும் போது எதை ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம்? f of x கேன் பி டேக்கன் as k e பவர் மைனஸ் 2x, k e பவர் மைனஸ் 2xன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் இன்டர்வல் 0 டு இன்ஃபினிட்டி f of x கேன் பி ரிட்டன் as k e பவர் மைனஸ் 2x இன்ட்டு dx equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்தாச்சு. ரைட், நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், which implies இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு 0 dx. ஸோ 0க்கு இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா டோட்டல் இன்டர்வல் வேல்யூ 0ன்னு ஆயிடுது. ஸோ 0 ப்ளஸ் இதில் கேங்கிறது கான்ஸ்டண்ட்டாக, ஸோ இன்டர்வல் வெளியில் போட்டுக்கலாம், k இன்ட்டு இன்டர்வல் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் 2x dx மட்டும் இருக்கும். இப்போ இந்த e பவர் மைனஸ் 2x எப்படி இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் e பவர் ax, இன்டகரல் e பவர் ax dx அப்படிங்கிற ஃபார்ம் என்ன சொல்லியிருக்காங்க? e பவர் ax பை a, e பவர் ax பை ஏன்னு சொல்கிறோம். ஸோ e பவர் ax பை ஏங்கும் போது ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2 இருக்குது. ரைட்டா? இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் 2x dx இன்டகிரேஷன் கேட்டோம்னா k வெளியில் போட்டுங்க. e பவர் axக்கு என்ன சொன்னோம்? இன்டகிரேஷன் e பவர் ax பை a சொன்னோம். இங்கே ஏக்கு பதிலாக மைனஸ் 2 போட்டுக்குங்க. அப்போ என்ன வரும்? e பவர் மைனஸ் 2x பை மைனஸ் 2ன்னு வரும். ரைட்டா? அப்போது k இன்ட்டு e பவர் மைனஸ் 2x பை மைனஸ் 2 வரும். மறக்காமல் லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி இங்கே ப்ராக்கெட்டுக்கு மேலே போட்டுங்க. 0 லோயர் லிமிட்டு, இன்ஃபினிட்டி அப்பர் லிமிட், 0 டு இன்ஃபினிட்டி போட்டாச்சு. which implies which is equal to 1. ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த 0 அப்படியே போட்டாச்சு. இந்த k பை மைனஸ் 2 இங்கே காமனாக வெளியில் போட்டுக்கிட்டோம். மீதி உள்ள என்ன இருக்கும்? e பவர் மைனஸ் 2x 0 டு இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1ன்னு வரும். ரைட்டா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? இந்த x ஒரு இடத்துல லிமிட் அப்ளை பண்ணுமா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ e பவர் 2 இன்ட்டு இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ 2 இன்ட்டு இன்ஃபினிட்டிங்கும் போது இட் இஸ் நத்திங் பட் இன்ஃபினிட்டி. அப்போ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் என்ன? 0. e பவர் 2 இன்ட்டு 0 வரும் 0. அப்போ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் e பவர் 0ன்னு வரும், which is equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்தாச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட், ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இன்டகிரேஷன் முடிஞ்சது. அடுத்தது லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், which implies இந்த மைனஸ் k பை 2 as usual அப்படியே இருக்கட்டும். e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு நமக்கு வேல்யூ தெரியும். என்ன சொல்லியிருக்காங்க? 0.
e power minus infinity-னா 0, e power infinity-ன்னு கேட்டால் infinity. ஸோ நெகட்டிவ் எண்டாக இருக்கும்போது 0 ஆகும், பாசிட்டிவ் எண்டாக இருக்கும்போது இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ e power minus infinity is nothing but 0 minus e power 0 என்ன 1, e power 0 1, அப்போ minus k by 2 into 0 minus 1 which is equal to 1ன்னு ஆயிடுச்சு. ரைட்டா, இதை சிம்பிளை பண்ணோம்னா நம்ம கேவோட வேல்யூ கிடச்சிரும். எப்படி பாருங்கள், இப்போ minus k by 2 into 0 minus 1 which is equal to 1. ரைட்டா, இப்போ மைனஸ் என்ன ஆகும், 0 minus 1 என்ன ஆகும் -1. ஸோ மைனஸ் என்ன ஆயிடுது +1 ஆயிடுது. அப்போ மைனஸ் கேன்சல் ஆயிருமா, அப்போ மீதி என்ன இருக்கும், k by 2 equal to 1ன்னு வந்து நிற்கும். k by 2 equal to 1, therefore k equal to 2 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ கேவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் the value of k நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் k எப்படி கண்டுபிடிச்சோம், பை யூசிங் த கான்செப்ட் ஆஃப் f of x dxங்கிறது pdf-ஆக இருக்கும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of x dx equal to 1 நம்மளால் எடுத்துக்க முடியும். அந்த ரிசல்ட் ஈக்குவல் டு 1 வச்சுட்டு லாஸ்ட்டாக கேவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த k வேல்யூ கொண்டு போய் நம்ம ஒரிஜினல் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தியா, அதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் மாடிஃபை ஆயிரும். k இடத்துல நம்ம என்ன போட போகிறோம் 2ன்னு போட்டு இந்த ஃபங்க்ஷனை மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ரீரிட்டன் as f of x equal to k e power minus 2x சொன்னோமா, கேக்கு பேர் எவ்வளோ 2, அப்போ 2 e power minus 2x, 2 e power minus 2x where x greater than 0. x greater than 0 இருக்கும்போது என்ன சொன்னாங்க, k e power minus 2x சொன்னாங்க. கேக்கு பதில் எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு 2, அப்போ 2 e power minus 2x. நெக்ஸ்ட் ஃபார் x less than or equal to 0 சொல்லியிருக்காங்க 0 சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கேயும் x less than or equal to 0க்கு நம்ம 0. அப்போது x greater than 0 இருந்தால் ஃபங்க்ஷன் எதை எடுத்துக்க போகிறோம் 2 e power minus 2x, அங்கே k போட்டால் இங்கே 2 போகிறோம், அப்போ 2 e power minus 2x. எக்ஸோட வேல்யூ 0 விட கம்மியாக இருந்ததுன்னா எதை ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம் f of x equal to 0. ஸோ the given probability density function modified as instead of k க்கு பதிலாக என்ன கொஸ்டினில் வந்து மாற்றிட்டோம், k க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டிவிஷனில் k க்கு 2 கண்டுபிடிச்சதுனால அவ்வளோதான். ஸோ f of x இப்போ இதுதான் f of x. ஸோ கொஸ்டினை மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோம், திஸ் இஸ் f of x. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ண போகிறோம் ரிமைனிங் டிவிஷன்ஸ். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் டிவிஷன் பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுவோம், கேபிட்டல் f of x. ஸ்மால் f of x என்ன சொன்னோம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொன்னோம். இந்த கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் கேஸில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் pdf ஸ்மால் f of x சொல்கிறோம். கேபிட்டல் f of x நம்ம எது யூஸ் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ நாட் ஒன்லி ஃபார் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பட் ஆல்சோ இன் டிஸ்கிரீட் கேஸ். டிஸ்கிரீட் கேஸ்லேயும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் f of x தான். ரைட்டா, அப்போ கேபிட்டல் f of x இஸ் நத்திங் பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் f of x equal to p of capital X less than or equal to small x. ஸோ p of capital X less than or equal to small x-னாலும் கேபிட்டல் f of x-னாலும் இங்கே சேம் மீனிங். திஸ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் in the continuous case எப்படி சொல்லியிருக்காங்க, p of x less than or equal to x எப்படி எழுதலாம், பை டெஃபினிஷன் integral minus infinity to x f of u into du. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு இன்ஃபினிட்டி f of x into dx தான் போடுவோம். பட் இங்கே ஆல்ரெடி நம்ம எக்ஸையே ஃபங்க்ஷன் அதாவது லிமிட்லேயே எக்ஸ் வரதுனால ஒரு அனதர் லெட்டர் நம்ம யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் f of u into duன்னு போட்டிருக்கோம். சம்டைம்ஸ் நம்ம டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், f of t into dt கூட போட்டிருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் காட்டுறதுக்காக சேமாக போட்டாலும் தப்பு கிடையாது. பட் அட் த டைம் என்ன ஆகும், லிமிட்டும் ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு லெட்டர் நோட்டேஷன் மாற்றிருக்காங்க. இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் f of u duங்கிறது தான் எதை குறிக்க போகுது, கேபிட்டல் f of x. ரைட்டா, அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டினுடைய சம்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்கிறோம். ரைட்டா, அப்போ ப்ராபபிலிட்டினுடைய சம் கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பர்டிகுலர் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் வேல்யூவில் ப்ராபபிலிட்டி என்ன நம்ம படிச்சிருப்பீங்க டிஸ்கிரீட்டில். பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுங்கும் போது சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரீட்டில் இப்போ p of x less than or equal to 2, p of x equal to 2 அப்படின்னா 2ங்கிற வேல்யூக்கு எக்ஸுக்கு 2ன்னு வேல்யூ எடுத்தால் ப்ராபபிலிட்டி என்ன, x equal to 1ன்னு எடுத்தோம்னா x equal to 1 அப்படிங்கிற வேல்யூக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லுவோம், அது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். இப்போ f of 2 f of 3 அப்படின்னு சொன்னாங்கன்னா up to 2 up to 3ன்னு அர்த்தம். ஸோ பிகினிங்கிலிருந்து அந்த பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு ப்ராபபிலிட்டினுடைய சம் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் f of 2 கேட்குறான்னு வச்சுக்குவேன், 2 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் சம் பண்ணணும்னு அர்த்தம். ரைட், இதே p of 2 அப்படின்னா அந்த 2க்கு உண்டான ப்ராபபிலிட்டி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கேபிட்டல் f of 2 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் கேட்கும்போது f of 2னா up to 2 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது up to 2ங்கும்போது 2க்கு முன்னாடி 1 இருக்கும், 1க்கு முன்னாடி 0 இருக்கும். ஸோ இது வந்து இப்போ டிஸ்கிரீட் கேஸ். கண்டினியூஸ் கேஸாக இருந்தால் மைனஸ் இன்ட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி நம்ம எல்லாமே எடுப்போம். ஸோ டிஸ்கிரீட்லேயே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். பட் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு என்ன அந்த வேல்யூஸ் எல்லாம் 0 நம்ம அதர்வைஸ்ன்னு போட்டிருப்போம், அதனால் நம்ம அதை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. பட் டிஸ்கிரீட் கேஸில் நமக்கு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் பார்ப்போம். பட்
கண்டினியூஸ் கேஸில் நமக்கு இன்டர்வல் இருக்கிறதுனால இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூங்கிற இந்த இன்டர்வல் வேல்யூ வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ரைட்டா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத இங்கே மீனிங் ஆகுது. இப்போ நம்ம ரெண்டு கேஸில் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஏன்னா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட்டர் தன் ஜீரோவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்மளை கன்வீனியன்ட்காக என்ன பண்ணுறாங்க, ஜீரோவோட கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன அப்படிமா. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிங் தான் டோட்டல் இன்டர்வல். அப்போ இன்டர்வல் எப்படி பிரிய போகுது, மைனஸ் இன்ட்டு ஜீரோ டு இன்ஃபினிட்டின்னு ஸ்ப்ளிட் பண்ண போகுது. இப்போ ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு எடுக்க போகிறோம், எக்ஸோட வேல்யூ ஜீரோவோட லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா என்னவா இருக்குன்னு அப்படின்னு சொல்ல போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ பார்க்க போகிறீங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். ரைட்டா? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். திஸ் நத்திங் பட் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ், இங்கே எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூன்னு சொல்கிறோம். எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூ. இப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்க போகுது, மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ குறிக்குது. மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ குறிக்குது. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ அப்படின்னா எதை மீன் பண்ணுது, எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ குறிக்குது. எக்ஸ் லெஸ் தன், அப்போ எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, ஜீரோ. எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோங்கும்போது ஃபங்க்ஷனோட வேல்யூ ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டெக்ரல் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்க. இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட சொல்கிறாங்க, எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ கேஸில் ஜீரோ. அப்போ ஜீரோ இன்ட்டு டியூன்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் ஜீரோ டு இன்டெகிரேஷன் ஜீரோ. ஸோ வென் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்சோ ஜீரோன்னு ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் கேஸில் நமக்கு என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரைட்? செகண்ட் கேஸ் ஸ்ப்ளிட் ஆகுது. என்ன அப்படின்னா வென் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி. கிரேட்டர் தென் ஜீரோ, ஜீரோ டு இன்ஃபினிட்டியில் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். ஜீரோ டு இன்ஃபினிட்டியில் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஜீரோ டு இன்ஃபினிட்டியில் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கணும். பட் இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா குமுலேட்டிவ். அப்போ குமுலேட்டிவ் அப்படிங்கும்போது ஜீரோ டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம குமுலேட்டிவ் கண்டுபிடிச்சாலும் அப் டு தட் லெவல் அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருந்திருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூ. இதான் வந்து நான் பை டெஃபினிஷன் பிரகாரம் நம்ம கண்டுபிடிச்ச இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ, விச் இஸ் நத்திங் பட் என்ன சொல்லலாம், இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் அப்படிங்கிறது எது குறிக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து இந்த மேக்ஸிமம் இன்டர்வல் என்ன சொல்லியிருக்காங்க, ஜீரோ டு இன்ஃபினிட்டி தானே. அப்போ இன்ஃபினிட்டி குறிக்கிறது தான், மைனஸ் இன்ட்டு இன்ஃபினிட்டி குறிக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போது இன்டர்வல் எப்படி பிரியும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இங்கே இன்ஃபினிட்டிங்கும் போது இன்ஃபினிட்டி போடக்கூடாது. என்னென்னு கேட்டேன்னா இங்கே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது அந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எக்ஸுங்கிறது யூஸ் பண்ணி சொல்லி எங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமத்துக்கு மைனஸ் இன்ஃபினிட்டினும் மேக்ஸிமத்துக்கு அந்த எக்ஸோட வேல்யூ என்னவோ அதை எக்ஸாகவே ட்ரீட் பண்ணிங்க. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனாகவே கண்டிப்பாக இன்னும் இருக்கணும், அந்த இதில் வேரியபிள் இருக்கணும். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக பிரச்சனை இல்லை, பட் இங்கே ப்ராபர்ட்டி அப்படிங்கும்போது டெஃபினட்டாக வேரியேஷன்ஸ் நடக்கும். இப்போ பாருங்கள் இங்கே ஜீரோ இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணாலும் நமக்கு எக்ஸுக்கு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ போடும்போது எப்பவுமே இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஜீரோ தான், இதில் தெர் இஸ் நோ அதர் சேஞ்ச். பட் எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோ போடும்போது எக்ஸ் இருக்கனால வேல்யூஸ் வேரி ஆகும். அப்போ வேல்யூஸ் வேரி ஆக ப்ராபர்ட்டினுடைய வேல்யூஸ் மாறிட்டு இருக்கும். ரைட்டா? அப்போ வேல்யூ வேரி ஆகிறதுனால தான் நமக்கு ப்ராபர்ட்டி கிடைக்கிது. ஃபிக்ஸ்டாக இருந்தால் நம்ம சொல்லலாம் இல்லையா, என்ன சொல்லலாம், இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அது ஷூர் இவெண்ட்டு, நடக்கவே நடக்காதுன்னா இம்பாசிபிள் இவெண்ட்னு சொல்லலாம். நமக்கு பாசிபிலிட்டி வந்தாலும் வரலாம் வராமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் ப்ராபர்ட்டி எடுத்துக்க போகிறோம். அப்போ கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூஸ் வேரியாக நமக்கு ஃபங்க்ஷனுடைய வேல்யூ மாறும். அந்த சேஞ்சஸ் தான் இங்கே ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்குது. ரைட்? அதனால் இன்டெக்ரல் மைனஸ் இன்ட்டு எக்ஸுங்கிறது எது குறிக்குதுன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி குறிக்குது. பட் அட் தி சேம் டைம் இன்டர்வல் எங்கே பெரிய ஸ்ப்ளிட் ஆகுது, ஜீரோவில் தான் ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு ஜீரோ எஃப் ஆஃப் யூ டியூ ப்ளஸ் ஜீரோ டு இன்ஃபினிட்டி போடுவோம். இன்ஃபினிட்டிக்கு பதில் என்ன போட்டால் போதும், எக்ஸ்ன்னு போட்டுங்க. இன்டர்வல் ஜீரோ டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூ. ரைட்? இந்த கேஸ் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோக்கு நம்ம வேல்யூன்னு சொல்லியிருக்கோம், ஜீரோன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் எங்கன்னு சொல்லுங்கள், எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோக்கு ஃபங்க்ஷன் என்ன, ஜீரோ. இங்கே எஃப் ஆஃப் யூக்கு பதிலாக என்ன போட போகிறோம், ஜீரோ. அப்போ இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு ஜீரோ இன்ட்டு டியூ ப்ளஸ் இன்டர்வல் ஜீரோ டு எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஜீரோ டு இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். அப்போ ஜீரோ டு இன்ஃபினிட்டி எது குறிக்குது, எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ குறிக்குது. எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோனாலும் ஜீரோ டு இன்ஃபினிட்டினாலும் சேம் மீனிங் தான். வென் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ், 2e பவர் மைனஸ் 2x. இப்போ இந்த லிமிட்டுக்குள்ளே எஃப் ஆஃப் யூ டியூக்கு என்ன போடலாம், எஃப் ஆஃப் யூக்கு பதிலாக 2e பவர் மைனஸ் 2x வருதா. இங்கே ஃபங்க்ஷன் எக்ஸுங்கிறதுனால எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஃபங்க்ஷனை யூன்னு வச்சதுனால 2e பவர் மைனஸ் 2u. இந்த டியூ அப்படி எழுதிங்க. ரைட்டா? இந்த கேஸ் ஜீரோ டு எக்ஸுங்கிற எதை மீன் பண்ணுது, ஜீரோ டு இன்ஃபினிட்டி, அதாவது எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோங்கிற ஃபங்க்ஷன் குறிக்குது. அதனால் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய 2e பவர் மைனஸ் 2u இன்ட்டு டியூ போட்டாச்சு. ரைட்டா? அப்போது இங்கே இன்டர்வலையும் ஸ்பிளிட் பண்ணிட்டோம், அந்த இன்டர்வலுக்கு தேவையான ஃபங்க்ஷனையும் நம்ம மாடிஃபை பண்ணி எழுதியாச்சு. இப்போ இது நமக்கு தெரியும், ஜீரோ இன்டகிரேஷன் ஜீரோ தான். ஜீரோ ப்ளஸ் இந்த 2 வெளியில் போட்டுங்க. சரி, ரிமைனிங் என்ன இருக்குது, இன்டர்வல் ஜீரோ டு எக்ஸ் இ பவர்
minus 2u into du இருக்கும். So e power minus ax நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இன்டகிரேஷன் e power minus ax by minus a நம்ம படிச்சிருக்கோம் ரைட்டா. அப்போ e power minus ax ஏக்கு பதிலாக என்ன minus 2 அப்போ e power minus 2u by minus 2 e power minus 2u by minus 2னு வந்திருக்கோம். மறக்காமல் இந்த இன்டர்வலை போட்டுங்க 0 to x நம்ம போட்டுக்கலாம் ரைட்டா. அப்போது e power minus 2க்கு இன்டகிரேஷன் சொல்லியிருக்கோம் e power minus 2u by minus 2னு போட்டாச்சு ரைட்டா. இந்த 2 கட் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் e power minus 2u இருக்கும், கீழே ஒரு மைனஸ் இருக்கும், அதை காமனாக நம்ம ப்ராக்கெட்டுக்கு வெளியில் போட்டாச்சு. அப்போ e power நமக்கு என்ன சொல்லுது minus 2u அப்படி மட்டும் இருக்கும், லிமிட் 0 to x இருக்கும். ஸோ இன்டகிரேஷன் சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ரைட்டா. அப்பர் லிமிட் என்ன அப்போ மைனஸ் ஆஃப் e power எக்ஸுக்கு பதிலாக யூக்கு பதிலாக எக்ஸ் போடுங்க. அப்போ லிமிட் என்ன e power minus 2uக்கு பதிலாக 2x அப்போ மைனஸ் ஆஃப் e power minus 2x மைனஸ் e power லோயர் லிமிட் என்ன 0. அப்போ மைனஸ் ஆஃப் e power minus 2x மைனஸ் e power 0 வரும். ஆக்சுவலி e power minus 2x as usual இருக்கட்டும், e power 0 என்ன ஆயிரும் 1 ஆயிரும். அப்போது e power minus 2x minus 1 வரும், ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மைனஸ் இருக்கனால மைனஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகும் e power minus 2x மைனஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் 1 என்ன ஆயிரும் ப்ளஸ் 1 ஆயிரும். ஸோ ஃபைனலி 1 மைனஸ் e power minus 2xன்னு வந்து நிற்கும் ரைட்டா. இந்த வேல்யூஸ் அப்படியே கொண்டு வந்து கேபிட்டல் f of xல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ரைட். அப்போ கேபிட்டல் f of x கேன் பி ரிட்டன் இன் த 2 டைப்ஸ், ரெண்டு வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. கேபிட்டல் f of x ஈக்குவல் டு 0 ஒரு ஆன்சராக வந்திருக்குது, 1 மைனஸ் e power minus 2x ஒரு ஆன்சராக வந்திருக்கு. எப்போ 0 வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா when x less than or equal to 0, x less than or equal to 0 வரும்போது 0ன்னு ஒரு ஆன்சரும், when x greater than 0 வரும்போது என்ன ஆன்சர் வந்து நிற்கிது 1 மைனஸ் e power minus 2xன்னு வந்து நிற்கிது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ கொடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் f of x டென்சிட்டி கொடுத்தாங்க, நம்ம குமுலேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு ரைட்டா. அப்போ கேபிட்டல் f of x நமக்கு கிடச்சிருச்சு ரைட்டா. திஸ் இஸ் செகண்ட் சப்டிவிஷன். தேர்ட் பாருங்கள் p of x less than 2ங்கிறாங்க. ஸோ p of x less than 2, ஸோ 2ஓட லெசர் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த கண்டினியூஸ் கேஸு p of x less than 2 கேன் பி ஆல்சோ ரிட்டன் as p of x less than or equal to 2னு கூட எழுதலாம். கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் less than or equal to 2 there is no other problem, because between the intervalக்குள்ளே தான் நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால less than or equal to நாலும் there is no other changes for continuous case. பட் டிஸ்க்ரீட் கேஸில் less than 2ங்கிறக்கும் less than or equal to 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் கண்டினியூஸ் கேஸில் p of x less than 2நாலும் p of x less than or equal to 2நாலும் சேம் மீனிங் தான் ரைட். this is nothing but p of x less than or equal to x இருக்கா. ஸோ p of x less than or equal to x நம்ம எப்படி எழுதலாம் சொன்னோம் கேபிட்டல் f of x எழுதலாம் சொன்னோம் ரைட்டா. அப்போ this can be written as கேபிட்டல் f of xக்கு பதிலாக இருக்குது 2, அப்போ f of 2. ஸோ f of 2 அப்படின்னா குமுலேட் டிஸ்ட்ரிபியூஷன் அப் டு 2னு அர்த்தம். குமுலேட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம், 2 வரைக்கும் குமுலேட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ f of 2 which is equal to f of 2 ஏற்கனவே f of x டிஃபைன் பண்ணியிருக்குமா, x இடத்துல 2 போடணும். 2ங்கிறது எங்கே எந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னு பார்க்கணும். ஸோ 0விட கம்மியாக, 0விட லெசர் வேல்யூ, 0விட கிரேட்டர் வேல்யூ. அப்போ 2ங்கிறது 0விட கிரேட்டர் வேல்யூ. அப்போ கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கும் x greater than 0 அப்படிங்கிற கான்செப்ட்டில் இருக்கும் x வேல்யூ. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் என்ன கேபிட்டல் f of x 1 மைனஸ் e power minus 2x ரைட்டா. இங்கே ஃபங்க்ஷனில் x வரதுனால x, இங்கே xக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க 2, அப்போ 1 மைனஸ் e power minus 2 into x இடத்துல 2 போட்டுங்க, 1 மைனஸ் e power minus 2 into 2 வரும். there is nothing but 1 minus e power minus 4னு வந்துருக்கும். ஸோ this is a value of p of x less than 2. ஸோ p of x less than 2னுடைய வேல்யூ என்ன கேட்டால் that is equal to 1 minus e power minus 4, 1 minus e power minus 4 அப்படிங்கிறதா ப்ராபர்ட்டி ஆஃப் x less than 2னுடைய ரிசல்ட். ஸோ தேர்ட் டிவிஷனும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், கால்குலேட் தி ப்ராபர்ட்டி தட் x is at least for 4 unit of time. அட்லீஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும் கிரேட்டர் than or equal to, அட்மோஸ்ட்னா less than or equal to போட்டுக்குவோம். அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம் 4 இருக்கணும், இல்லாட்டி மோர் தேன் 4னு அர்த்தம். ஸோ ப்ராபர்ட்டி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அட்லீஸ்ட் 4 யூனிட் ஆஃப் டைம். அப்போ p of x greater than or equal to 4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த லென்த்தி சென்டென்ஸுக்கு தான் மீனிங் p of x greater than or equal to 4. ஸோ அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி p of x greater than or equal to a நம்ம எப்படி எழுதுவீங்க 1 minus p of x less than a எழுதுவீங்க. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 4 இருக்குது. அப்போ 1 minus p of x less than 4 ரைட்டா. தட் இஸ் ஆல்சோ இட் அகெயின் ஒன் மோர் டைம் 1 minus p of x less than or equal to no problem in continuous case. அப்போ p of x less than 4நாலும் p of x less than or equal to 4நாலும் சேம் மீனிங் தான் continuous distribution. அப்போ 1 minus p of x less than or equal to 4 எழுதலாம். தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1 minus இப்போ p of x less than or equal to x எப்படி எழுதலாம் f of x கேபிட்டல் f of x எழுதலாம். அப்போ இங்கே xக்கு பதிலாக என்ன இருக்குது 4 இருக்கனால 1 minus f of 4 எழுதலாம், f of 4. that is also equal to 1 minus of இப்போ f of 4ங்கிறது என்ன இந்த குமுலேட்டிவ் ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். x வரத்தில் 4 வரும். 4 எந்த கேஸில் வரும் greater than 0, 0க்கு மேலே தான் கண்டிப்பாக
4 இருக்க போகுது. அப்போ எந்த கேஸ் எடுத்துக்க போகிறோம்? 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x தான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எடுக்க போகிறோம். இந்த எக்ஸ் இடத்துல நம்ம என்ன போட போகிறோம்? 4 போட போகிறோம். அப்போ என்ன ஆயிரும்? 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு 4 வந்து நிற்கும். இது சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர். தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ், இந்த மைனஸ் சொல்லணும், 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1, 1 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் என்ன ஆயிருது? ப்ளஸ் இ பவர் மைனஸ் 8னு வந்து நிற்கும். இந்த 1 கட் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும்? இ பவர் மைனஸ் 8. அப்போ இ பவர் மைனஸ் 8 தான் ஏதோ ரிசல்ட் இருக்க போகுது. ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 4னு வந்துருச்சு. ரைட்டா? திஸ் இஸ் தி ப்ராபர்ட்டி வேல்யூ ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 4. இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்கள். ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3. இது நம்ம கொஸ்டினை பார்த்தவொடனே தெரியும் சிங்கிள் பாயிண்ட்டில் ஆன்சர் வந்திருக்கு, கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ரைட், அதுக்கு நம்ம ஒரு ரீசன் எழுதுகிறோம். இப்போ ஜென்ரல் நம்ம சிங்கிள் பாயிண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் இந்த கண்டினியூஸ் கேஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் சிங்கிள் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் ப்ராபர்ட்டி ஆஃப் சிங்கிள் பாயிண்ட் என்ன சொல்லலாம்? 0 நம்ம சொல்லியிருப்போம். ரைட்டாக பாருங்கள், இந்த கண்டினியூஸ் கேஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டில் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம்னா அதோட ப்ராபர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பர்டிகுலர் வேல்யூ நம்ம இங்கே லிமிட் கேஸில் இருக்கிறதுனால பர்டிகுலர் பாயிண்ட்டில் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் இந்த கண்டினியூஸ் கேஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் நாட் தி ப்ராபபிலிட்டி தட், இது ப்ராபபிலிட்டி எடுத்துக்க முடியாது, தட் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ ஏ. அப்போ எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ ஏவாக எடுக்கும்போது ப்ராபபிலிட்டி எடுக்கிறதுக்கு தேவையில்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ரைட்டா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏவுக்கு நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம என்னவாக இருக்காது, ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம், இங்கே நம்ம எக்ஸோட வேல்யூ அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் நாட் தி ப்ராபர்ட்டி தட் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ த நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள். அப்போ என்ன சொல்லிடலாம், இஃப் எக்ஸ் இஸ் எ கண்டினியூஸ் டைப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஆர், எனி ரியல் வேல்யூ போடும்போது 0ன்னு படிச்சிருப்போம். ஸோ ஃபைனலி இங்கே என்ன ஏக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க, 3 சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதில் 3 கொடுத்தனால பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இஸ் நத்திங் பட் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 0ங்கும் போது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எந்த வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு என்ன சொல்லலாம், 3 தான். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது ஃபிஃப்த் சப்டிவிஷனுடைய ஆன்சர். ரைட்டா? ஓகே, தேங்க்யூ. ரைட், இப்போ பாருங்கள், இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நம்ம தெரிஞ்சதுனால நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், இஃப் எக்ஸ் இஸ் எ கண்டினியூஸ் டைப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 0 ஃபார் ஏ பிலாங்ஸ் டு ஆர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இங்கே ஏக்கு பதில் என்ன போட போகிறோம், 3 போட போகிறோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 0 அப்படி நம்ம ப்ராபர்ட்டி ஆட் சிங்கிள் பாயிண்ட் இஸ் 0ங்கிறதுனால நம்ம பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது நம்ம 0ன்னு போட்டுறோம். ஸோ ஃபிஃப்த் டிவிஷனுடைய ஆன்சர் 0ன்னு வந்துருச்சு.